ராம் நாராயண ராம். அனைத்து மனிதர்களும் ஆகாயத்திலிருந்து வந்தவர்கள். ஆகாயமே அனைவருக்கும் ஆதிபிதா மற்றும் மாதா. அவருடைய பெயர் ராம் நாராயண ராம். அவர் மனிதர்களுடன் பேசுகிறார், அவர்களின் வார்த்தைகளை கேட்கிறார், புரிந்து கொள்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஈஸ்வர், பகவன், குதா, அல்லாஹ் இவர்கள் எல்லாரும் ஒருவரே. அவருடைய பெயர் ராம் நாராயண ராம். மதம் ஒருபோதும் எவரையும் பிரிக்காது, ஆனால் அனைத்து மதத்தினரையும் ஒன்றிணைக்கிறது. பூமியில் மதம் வெவ்வேறாக இல்லை, அது ஒன்றே. அதன் பெயர் இயற்கை. இயற்கை பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் சம உரிமையை வழங்குகிறது. எந்த மதத்தினரையும் உயர்வு தாழ்வு என பிரிக்காது. எனவே மதம் அல்லது ஜாதியை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக இயற்கையை புரிந்து கொள்வது முக்கியம். மனிதர்களின் நடத்தையே வேறுபாடுகளை உருவாக்குகிறது மற்றும் அவர்களை பிரிக்கிறது. ஆகவே நாம் ஆகாயத்திலும் இயற்கையிலும் இருந்து எப்படி ஒருமித்து பழக வேண்டும் என்பதை பாயினம். சூரியனும் எந்த ஜாதி அல்லது மதத்தினரிடமும் எந்தவிதமான பேதமுமின்றி தனது ஒளியினை அனைவருக்கும் சமமாக பரப்புகின்றன. சூரியன் ஒருபோதும் நான் இந்த ஜாதிக்கே ஒளியை கொடுப்பேன், இந்த மதத்தினருக்கு கொடுக்க மாட்டேன் என்று கூறாது. ஆகாயம் ஒருபோதும் நான் யாருக்கும் உயிரை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாது. கிரகங்களும் நட்சத்திரங்களும் நாங்கள் எங்களது ஆற்றலை வழங்க மாட்டோம் என்று சொல்லாது. ஆனால் மனிதர்களே இத்தகைய பாகுபாட்டை உருவாக்குகிறார்கள். நாம் அனைவரும் சூரியன், ஆகாயம் மற்றும் அனைத்து கிரக நட்சத்திரங்களையும் தாங்களுடைய முன்னுதாரணமாக கொண்டு அவர்களைப் போல நடத்த வேண்டும். இதன் மூலம் பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் அன்பும் ஒற்றுமையும் நிலவலாம்.